ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லாயிருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா கங்கை கொண்ட சோழபுரம் தான் பார்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கி உங்களுக்கும் நான் காமிக்கலான்ட்ருக்கேன். இந்த கோயிலுக்கு தான் மோடி சார் வந்திருந்தாங்க. இது எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே போயிடலாம் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு. இந்த கோயிலில் வந்து துர்க்கையம்மன் இருக்காங்க. அவங்களுக்கு 10 to 12 விளக்கு போட்டால் நல்லது ராகு காலத்துலன்னு சொன்னதுனால நாங்கள் போனோம். எங்கெங்க போனோம், கரெக்டாக நடைய சாத்திட்டாங்க. சரி, அதனால் சரி விளக்கு போட முடியலன்னு வெளில விளக்கு போட்டுட்டு விளக்கை ஏற்றி வச்சுட்டு சரி எல்லாத்தையும் சுற்றி காட்டுவோம். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு பாருங்கள். தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே இருக்கும். இது வந்து கங்கை கொண்ட சோழபுரம். இதுதான் நான் ரீசெண்டாக மொட்டை அடித்ததுனால முடி இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போன்ட்டு சுற்றி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முன்னையை விட இப்போ மோடி சார் வந்ததுக்கப்புறம் கோயில் சும்மா பளபளன்னு இருக்குது. கடைலாம் பார்த்திங்கன்னா ஒரு 1, 2, 3 தான் இருக்கும். இப்போலாம் சூப்பராக கடை வந்துருச்சு. எல்லாம் இப்போ ஒரு கட்டடத்தை நல்லா புதுப்பிக்கிறாங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான மாதிரி நல்லா புதுப்பிச்சிட்ருக்காங்க. நீங்கள் சுற்றி உள்ள சரௌண்டிங்கில் இருந்தால் உங்களுக்கு தெரியும் கங்கை கொண்ட சோழபுரம்னு, தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வந்து பாருங்கள். கோயிலுக்கு போனால் ஆனால் என்ன சாமியை தான் பார்க்க முடியல. கரெக்டாக 10 to 12 நடைய சாத்திடுவாங்களாம். அதுக்கப்புறம் 4 to 9 மணி நைட்டு முடிய இருக்கும் அப்படின்னாங்க. சரிங்க, பக்கத்தில் தானே, அடுத்த வாரம் வந்து விளக்கேற்றிக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். வீடியோ எடுத்துகிட்டு சூப்பராக அழகாக கோபுரத்தை சுற்றி புறா சுற்றுது பாருங்கள். அழகாக இருந்துச்சு இதை பார்க்கக்குள்ள. அப்படியே எல்லா வீடியோவும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு ரீல்ஸ் எடுக்கலான்னு பார்த்தேன். கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் ரீல்ஸ் எடுக்காமல் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்துட்டோங்க. சரி, அடுத்த வாரம் வந்து சாமியை பார்த்துட்டு விளக்கு போடலாம் அப்படின்னு. நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நானும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க.